இடங்கள்லையும் எல்லா ஆலயங்களுக்கும் இந்த அபிஷேகம் போகும். அந்த நிலையை தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொரூபங்களுக்கு கூட போகும்னு சொல்லப்படுது. இது நம்ப முடியுமா அப்படின்னா, நம்பினா தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்கும். ஏன்னா கடவுளே இருந்து வேலை இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ விஷயமும். அப்போ வந்து உங்களை எதுக்கு மாறி 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 நாங்கள் பேசுகிறோம்னா, இருக்கக்கூடிய அறியாத நிலை, அறியாம நிலையை அதை வேற இருக்கிறது தான் மாறி 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 சொல்லுவோம். சில பேருக்கு வினை நிலைகள் அதிகமாக உள்ளதவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். அது என்ன இந்த எல்லைக்கு மட்டும், இந்த சித்தனுக்கு மட்டும், இந்த சபைக்கு மட்டும் அப்படிங்கிறது அப்படி குதர்க்கமான வினாக்கள் அவங்கள எழும். ஏற்றுக்கொண்டவங்க இறை சபையோட இணைஞ்சுட்டாங்க, அன்னைக்கே இணைஞ்சுட்டாங்க. ஒரு மணி நேரம் அவங்க சபையை இருந்தாலும் கூட இங்கே சீடர்களுக்கு வளம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் சபையோட சீடர்கள் ஆகி இறைவனோட தரிசனம் பார்த்த சீடர்கள்லாம் இருக்காங்க. ஒரு நாளிகையில் 24 நிமிஷம் இந்த தவத்தில் பார்த்தவங்க சபை சீடர்கள் ஆனவங்க இருக்காங்க. ஒரு அபிஷேகத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்து சபை சீடர்கள் ஆனவங்க இருக்காங்க. இருக்கக்கூடிய சித்தனோட அந்த கண் நிலைகளை இதில் பார்க்கலாம். சொல்லுவங்களை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா பார்க்கலாம், தெரியும். நீ கண்ணை மூணாலே அந்த சாந்தமான விழிகள், அமைதியான விழிகள் உங்களுக்கு வருதுனால சபையோட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தெரியாட்டாலும் சரணாகதி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதை அறியக்கூடிய புலன்களில் வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். வினைநிலை மாறையில் அது தெரியும். தெரிஞ்சவங்களாம் எல்லாம் அனுகிரகத்தை வாங்கிட்டாங்கன்னு தான் நினைக்க முடியாது. இங்கே இருக்குது, கடவுள் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சில காட்சிகளை கொடுக்கப்படும். இங்கே நீங்கள் வீட்டில் போய் உறங்கில, நேரத்து சிவபுரியில் உறங்கில சில பேருக்கு கனவு தான் தெரிஞ்சிருக்கும். அது சபையோட ஆற்றலை உங்களுக்கு தெரியும். உங்கள் சுழிமுனை சித்த நிலையை நம்பையில், இங்கே எல்லா ஆற்றலும் இருக்குது அப்படின்னு நம்பையில் சபையோட சுழிமுனையோட சேர்ந்துடும். விநாயகரோட சுழிமுனை அப்படி சேரையில் உங்களுக்கு வந்து இந்த சபையை பற்றி தெரியும். எது மாறி மாறி சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட முடியாது, ஒத்துக்கிடாது. உள்ளுக்குள்ளே நான் கிடந்து தடுத்து கருப்பு திற ஓட்டு மறைக்கும். சும்மா இவங்க எதை சொல்லிட்டு கிடக்காங்க அப்படியெல்லாம் வரும். உள்ளுக்குள்ளே வந்து கேள்விகள் வரும். ஏன் இவங்க செய்தாங்க, இவங்க செலவழிச்சு அப்படியெல்லாம் வரும். யுகத்தை மாற்றணும் தான். நாங்கள் என்ன கோடி கோடியாக பணமாக வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து கோடி கோடியாக வந்துருக்கா, இல்லாட்டி எங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறோமா, அவங்கள ஓட்டு போட சொல்கிறோமா, கிடையாது. உங்களை மாற சொல்லும். உங்களை மாறினா தான் சபைக்கு வந்து சீடர்கள் அதிகமாக வருவாங்க. நீங்கள் வந்து சும்மா வந்து பூஜையை பார்த்துட்டு சரி அங்கே போனோம், வண்டானத்துக்கு கூப்பிட்டு போனாங்க ரைட்டு அப்படின்ட்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இன்னொரு ஒரு ஊரில் உள்ள இன்னொரு ஆட்கள் எங்களுக்கு கிடச்சிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி சபை கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு அதே தான் விதியே அப்படியே தீர்மானிக்கப்பட்டது. அதாவது பிரபஞ்சத்துக்காக தான் உழைக்கணும்னு சொல்லி இறைவன் பெறப்படுத்த வச்சுருக்காரு. ஏன்னா நாங்கள் இதே வேலை ஓயவே மாட்டோம், நூலும் ஓயாது. ஆதி கைலாய சிவசூச்சம் நூல் இப்போ இந்த கடவுள் வந்து பேசுகிறாருல, இந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாருல, இந்த நூல் வந்து அழியாது, புரியுதா? இது மாதிரி கோடான கோடி சீடர்கள் உருவாக்க போகிறாங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நூல் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு, நிலச்சி நின்றுச்சு. நூலை வெளியே எடுத்தாச்சு. 11,000 யுகமாக வடிவமைக்கப்பட்ட நூல், அதை வந்து வெளியே எடுத்தாச்சு. அந்த நூல் வந்து நான் உறங்காது. உங்களுக்குள்ளேலாம் காட்சி கொடுத்தது, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த நூல் தான் சொல்லிக் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலெல்லாம் அங்கே காட்சிகள் கிடைக்கல, சபையோட காட்சிகள் எப்படி கிடைக்குன்னா அந்த நூல் அங்கே போயிருக்கு. அதனால் அந்த நூல் சாகா வரப்பட்ட. அப்போ வந்து சபையும் சாகாத தரப்பட்ட சபை, சித்தனும் சாகா வரம். இப்போ அகத்தியர் 2 ஏடுகள்லேருந்து பேசுவார். அது மாதிரி இந்த சபை வந்து பின்னாட்களில் வந்து அந்த நூல் வந்து வழி நடக்கும் பிரபஞ்சத்தை. அப்போ சாமி தானே, சாமி என்ன மிஞ்சி போனால் இத்தனை வருஷம் இருப்பாரான்னு ஒரு கால்குலேஷன். அப்புறம் எப்படி ஒரு யுகத்தை மாற்ற முடியும், எத்தனை சீடர்கள் மிஞ்சி போனால் ஒரு 2-3 சீடர்கள் அவரை சுற்றி இருக்காங்க, அப்புறம் அவங்களும் அறகுறையாக இருக்காங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு போயிட்டால் எப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் விடை நூல் வந்து அழியா நூல். சிரஞ்சீவி வரம்னு சொல்கிறாங்கல்ல, சித்தனும் சிரஞ்சீவி வரம் வாங்கியாச்சு, நூலும் சிரஞ்சீவி வரம் வாங்கியாச்சு. இங்கே உள்ள சீடர்களுக்கும் சிரஞ்சீவி வரம் மறைமுகமாக கொடுக்கப்பட்டாச்சு. எப்பவுமே சொன்னால் கர்வம் வந்துடும், அகத்திய பெருமான் சொல்லாமல் இருக்காரு. மறைமுகமாக உங்களில் கூட சிரஞ்சீவி ஆனவங்க இருக்கலாம். குலதெய்வம் இருக்குல்ல, அவங்க குலதெய்வம் அது வந்து எத்தனை தலைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு, அது சிரஞ்சீவியாக இருக்குல்ல, அது மாதிரி தான். புரியுதா? சிரஞ்சீவி வரம் இந்த இங்கே சித்தனுக்கு கொடுக்கப்பட்டார். இந்த அழிவே கிடையாது இந்த சபைக்கு, நூலுக்கு.
அப்போ நூல் உயிரோடு இருக்கையில் எப்படி யுகம் மாறித்தானே ஆகும். நூலில் வந்து கெட்ட விஷயம் சொல்லாது. நூல் சமக்கிறவங்க தப்பு பண்ணினான்னா நூல் ஓடிடும். புரியுதா? சித்தன்கிட்ட வந்து சிவபெருமான்கிட்ட போயிடும். புகழுக்காண்டியாவோ தங்களோட இஷ்டங்களுக்காண்டியோ நூலெல்லாம் பேச முடியாது. நானும் பேச முடியாது, நூலும் பேச முடியாது. என்ன அதனால் நீங்களாம் நம்பணுங்கிறதுக்காண்டி தான் சூட்சம ரகசியத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதை சொல்லி ஆகப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டு ஆகப்போகிறது என்ன நிலையிலலாம் விட்டுருக்கோம். சொல்லித்தான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும். என்ன கேட்க அது அதாவது டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நிலையில் அதுக்குள்ளே இருக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏதோ எனக்கு வேணும், ஏதோ எனக்கு தெரியணும், நான் எல்லாரோடையும் ஞானியாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும். கற்று தெரிவது ஞானம் கிடையாது, அனுபவிச்சு பக்கா தான் ஞானம். அதாவது அணுவோ அறிவு வேணும்னு சொல்லுவாங்கள்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அத்தனை டிகிரி இத்தனை டிகிரி அதெல்லாம் வந்து வாழ்வியல் முறைக்கு பொருளீட்டதுக்கு உண்டான பட்டங்கள். ஆனால் உண்மையிலே நம்மளை படிக்கணும். அதான் இங்கே சொல்லிக் கொடுக்க பிரபஞ்சத்தை படிக்கணும். பிரபஞ்சம் தான் நம்ம கூட இருக்குது, எல்லாம் கற்றுக் கொடுக்குது, அதானே கற்றுக் கொடுக்குது, அதானே அனுகிரகங்கள் கொடுத்துருக்கு. அதை உங்களுக்கு எளிமையாக இதோட எளிமையாக எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சித்தர்கள். நேரடியாக வந்து பேசுறது பெரிய விஷயம். அந்த விஷயங்கள் இதெல்லாம் மாறி 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 சொல்லையில் வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருந்து போகும். அப்போ தொடர் வழிபாடு உங்களுக்கு கூடும். தொடரில் எப்போ மாத்திரம் நீங்கள் ஓம் அகதீசாயன்னு தான் வரும். கோயிலுக்குள்ளே போயில உங்களுக்கு வாயில் வார்த்தை வரணும், வரும். அதுக்கு பிறகு சிவமகா வாழை சித்த தேவாயன்னு வரணும். அது வரும் பிற்காலங்களில். அதுதான் இப்போ வந்து அகத்தியர் நாமத்தை முன்னாடி வச்சு அகத்தியரும் வாழை சித்தரும் வேறு கிடையாது. அது மாதிரி சிவபெருமானும் வேறு கிடையாது. மொத்தத்தில் பிரபஞ்ச ஆற்றலில் ஆனால் இங்கே இருக்குது. அப்போ சித்தனை உலகம் அறியணுன்னா அகத்திய பெருமான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் ஒரு மனுஷனோட பேரை ஏன் உங்களை சொல்ல சொல்லுங்கன்னா 11,000 யுகமாக தவம் இருந்த சித்தன் வெளியே வந்து சித்தன் வடிவில் தான் உலகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பின்னாடி வந்து சித்தன் தெரிந்து சீடர்கள் வடிவில் உலாவுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிறணுங்கிறது இப்போ சித்தனை பிரதானப்படுத்தி பின்னாட்களில் சீடர்களோட நூல்களுக்குலாம் நூல் வருதுல அதையும் பிரதானப்படுத்தி சீடர்கள் இங்கே இருக்கலாம், யாராச்சும் ஒரு ஆள் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், சொல்ல முடியாது. நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போ உங்கள் குலமே பெருமை அடையும். ஒரு ஆள் உங்கள் வீட்டில் எப்படி சும்மா சித்தன் ஆனந்து லேசப்பட்ட இங்கே லேசு, இந்த சபையில் லேசு, அதுக்கு உங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்களா, தகுதிங்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்குள்ளது கிடையாது, எல்லாம் பிரபஞ்சத்தோட சொத்து அப்படின்னு நினச்சிட்டாலே விடை கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அதை ஏற்றுக்க முடியாது. அதை எப்படி நான் எவ்வளோ நாள் எங்கள் தாத்தா கொடுத்தது, எங்கள் பாட்டம் முப்பாட்டம் கொடுத்தது, அதெல்லாம் கிடையாதுன்னா அப்போ வந்து அதுக்கு வந்து இங்கே வேட்ட சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் இருக்கேன். அப்போ பொருளியல் மேலே திகலோகத்தில் கூடிய அழிய ஒரு சின்ன காற்றடிச்சா போயிடும். எல்லாம் மரம் ஒடிஞ்சு விழுந்துருதா, 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம்னு சின்ன புயல் காற்றடிச்சாங்கன்னா மரத்தை சொல்லிட்டு தூர போட்டு போயிடும். அவங்க என்ன ஏமாத்திரம் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் இப்போதில் பார்த்துருக்கே இல்லை. 50 லட்சம் சேர்த்து கடன் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு ஓடிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கையெழுத்தில் எல்லாம் மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கே பட்டுக்கிட்டு இருக்கியே. ஏதோ ஆசைப்பட்டு கொடுத்தோம் ஏமாற்றிட்டு ஓடிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த விஷயங்கள்லாம் பிரபஞ்சம் நினச்சா என்னன்னாலும் செஞ்சிடும். அது நம்ம என்னைக்கோ செஞ்சதை பிரபஞ்சம் இப்போ திருப்பி செய்யுது. நம்ம என்னைக்கோ எப்போமோ யார்கிட்டையோ வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமையில் நம்ம வாழ்ந்துருக்கோம். அந்த நிலை தான் இப்போ நடந்துருக்கோம். அதான் தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லுது. ஐயோ என்னை அங்கே அம்மா ஏமாற்றிட்டு போயிட்டான், என் தங்கச்சி ஏமாற்றிட்டு போயிட்டா, கூடையே இருந்து கழுத்தறுத்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான், அவங்க கிடையாது. அவங்க வடிவத்தில் பிரபஞ்சம் வடிவமைக்கப்படும். புரியுது அவங்களுக்கு? நம்ம நீதான்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்றுமே செய்யலையா, போன ஜென்மம்லாம் எங்கள் சாமி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியணும்னு சொல்லுது. 7 ஜென்மத்துக்கும் நீ விளக்க மாட்டேன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிய. 7 ஜென்மத்துக்கும் நீ செஞ்சது உன்னை காத்து நிற்கும்னு கேட்டிருக்கிய. இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் சொல்லப்படுற விஷயம் தானே. நீ என்ன பாவம் செஞ்சையோ இங்கே வந்து பறந்துருக்க, என்ன புண்ணியம் செஞ்சையோ உன்னைய நாங்கள் இப்படி பார்த்துட்டு வரோம் செல்லமா, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ஆனால் போன ஜென்மத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேன், வரும் ஜென்மத்தை ஏற்றுக்கிட மாட்டேன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஞானத்தை தான் உங்களுக்கு போதிக்கும். ஜென்மங்கள் உண்டு. இறைவனுக்கு ஈக்குவலான கெட்ட சக்திகள் உண்டு. நல்ல மனுஷன் இருக்கிற, கெட்ட மனுஷன் இருக்குது. இறைவன் இருக்கிற மாற்று சக்திகள் இருக்குல்ல. அங்கே நைட்டு 12 மணிக்கு போனால் அடிச்சிடும், இங்கே போகாத, ஜாமம் போகாத, இந்த கோயில் பக்கத்தில் போகாத, அடிச்சிடும்னா பேசுகிறாங்கல்ல.
அப்போ எல்லா மாற்று சக்திகளும் இருக்குது. இங்கே இந்த சபையில் எல்லாம் அப்படி உண்மையை சொல்லக்கூடிய அது இருக்குது, இதுவும் இருக்குது. பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை. அதே மாதிரி நீங்கள் என்னதான் உங்கள் டாக்டரை அதை இதை எதாவது நம்பினாலும் பிரபஞ்சத்தை நம்பணும். பிரபஞ்சத்து வழியாக தான் மருத்துவர்கள் பணியாற்ற முடியும். மருந்து வேலை பார்க்கும். நீங்கள் ஒரு சின்ன பிணியாக தான் இருக்கும், லட்சக்கணக்கில் மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றுமே குணமே ஆகாது. மருத்துவத்திலே கைவிடப்பட்ட பிணிகள் ஒரே ஒரு வெத்தலை காம்பில் சரியாக போயிடும். அந்த டயம் வரையில் கொடுக்க எல்லாமே சரியாக போயிடும். ஒரு ஆள் தொட்டு கொடுக்கிற சரியாக போயிடும். அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய விபூதி அருமருந்து. இங்கே தான் விபூதியை பிரதானமாக சொல்லுது. இங்கே நவபாசானம் கலந்துருக்கிறதா சொல்லப்படுது. நாங்கள் போடலை, சித்தர்கள் கலந்து வச்சுருக்காங்க. இப்போ சித்தனோட கை தொட்டு அந்த அபிஷேகங்கள் செஞ்ச விபூதிக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. பிணி பீடைகளை எல்லாம் தீர்க்கு. சரி, அபிஷேகம் பண்ணோம் பாருங்கள், 2 அபிஷேகம் ஆச்சு.